வணக்கம். வள்ளுவரே, முனிவர்கள் எல்லாம் காட்டுக்கு போய் உடலை வருத்தி தவம் செய்தார்கள்னு சொல்கிறாங்களே, அப்படி காட்டுக்கு போகாமலே ஒருவன் கடுந்தவம் செய்ய முடியாதா? அப்பனே, அருமையாக கேட்டேன். ஒருவன் காட்டுக்கு போய் தான் கடுந்தவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாட்டுக்குள்ளே உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே கூட ஒருவன் தவம் செய்யலாம். எங்கிட்ட கேட்டால் தவங்கிறது ரெண்டே விஷயங்கள் தான் நான் இலக்கணம் சொல்லுவேன். அவை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிறர் செய்தாலும் நமது வினைப்பயனால் வந்தாலும் நமக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். இன்னொன்று எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல். இந்த இரண்டையும் ஒருவன் தீவிரமாக கடைப்பிடிச்சான்னா அதுதான் தவம். அதைத்தான் உற்றுநோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்குருன்னு தவம் அதிகாரத்தில் 261வது குறளாக எழுதி வச்சேன். சபாஷ், அருமையாக சொல்லிட்டீங்களே. உற்றுநோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. நமக்கு வர துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொள்வதும் எந்த ஒரு உயிருக்கும் இன்னல் செய்யாதிருப்பதும் தான் தவம்னு புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.